எம்மாடி மருமகளே அம்முதா, இப்படி வந்து ஒரு ஓரமா மூஞ்ச தொங்க போட்டு உட்கார்ந்துருந்தா என்னம்மா அர்த்தம்? இது பால் காய்ப்பு வீடு. அதுவும் உன் மகனும் மருமகளும் இருக்க போறாவ. நீ தானே சந்தோஷமா வரவேற்கணும். வாங்க உட்காருங்கன்னு சொல்லணும். நீ வந்து இப்படி ஒரு ஓரமா உட்கார்ந்துருந்தா என்னம்மா அர்த்தம்? எனக்கு இஷ்டம் இல்லைன்னு அர்த்தம். சும்மா என்னை எங்க கூப்பிடாதுங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை. நீங்களே பாலை காய்ங்க, நீங்களே கொண்டாடுங்க, நாங்களாம் வரமாட்டேன். அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. இந்த வீட்டுல உன் மகனும் உன் மருமகளும் தான் வாழ போறாவ. நீண்டமோ முன்னாடி நிக்கணும். ஏத்தே எனக்கு தான் இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, சும்மா தொந்தரவு பண்ணாதங்க. நீங்களும் உங்க மகனும் தொல்லை பண்ணியலன்னு தான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன். இல்லைன்னா எனக்கு வர்றது கூட இஷ்டம் இல்லை. இப்படி யாராவது பேசுவாங்களாமா? நீ ஒரு தாயா இருந்துகிட்டே இப்படிலாம் சொல்லக்கூடாது. உன் மகனும் மருமகளும் நல்லபடியா வாழணும்னு நினைக்கணும். நான் வாழணும்னு ஆசைப்படியே, ஆனா வாழதான் முடியாதே. நான் கூட அந்த பிள்ளைக்கு பிரச்சனை சரியாயிரும்னு நினைச்சேன். ஆனா எந்த டாக்டரை பார்த்தாலும் சரியாவாதுன்னு சொல்லியாவல. வேற எப்படி எனக்கு சந்தோஷம் வரும்? என் மகன் எப்படி அவ கூட நிம்மதியா வாழ்வான்? எப்போ அவ வீட்டை விட்டு போவான்னு நானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க என்னடானா இங்க கூட்டிட்டு வந்து தனியா வாழ வைக்கிறிய. இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. என் மகனை என்கிட்ட இருந்து பிரிக்கிற மாதிரி இருக்கு. அவ தினமும் அவனை போட்டு அடிப்பா. எல்லா அடியும் உதவி வாங்கிட்டு அவன் இங்க தனியா கிடக்க முடியுமா? நல்லவா இருக்கும் இதெல்லாம்? அமைதியா பேசுமா. எல்லாரும் வந்திருக்காவ. ரூபியோட அப்பா அம்மா வந்திருக்காவம்மா. வந்து உன் சம்மந்திய வாங்கன்னு கூப்பிடு. ஏன் நான் வாங்கன்னு கூப்பிடலன்னா அவிய வரமாட்டாவ்ளோ? அவிய மொவ கூட பேச மாட்டாவ்ளோ? நல்லா ஏமாத்தி மிளகா அரைச்சி நம்ம தலையில அந்த பிள்ளைய கட்டி வச்சுட்டாவ. இப்போ நம்ம மாட்டிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு வார்த்தை இப்படி பிரச்சனை இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அந்த பொண்ணை நான் கெட்டவே விட்டுருக்க மாட்டேன். பிரச்சனை இருக்க பொண்ணு வேண்டான்னு சொல்லியிருப்பேன். இப்படிலாம் ஏமாத்தினாவ. எங்க அக்கா குடும்பம் மாட்ட வேண்டியது. உங்களால இப்ப நம்ம மாட்டிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கோம். பழைய கதையை பத்தி இப்ப எதுக்குமா பேசிக்கிட்டு இருக்கா? ரூமுக்குள்ள வேற ஒரு பொருட்கள் கூட இல்ல. நீ பேசுறது எக்கோ அடிச்சு எல்லாருக்கும் கேக்குமா? கொஞ்சம் மெதுவா தான் பேச. அவிய மனசு கஷ்டப்பட போகுது. யார் மனசு கஷ்டப்பட்ட எனக்கு என்னத்தே? என் மனசு அதுக்கு மேல கஷ்டப்பட்டு இருக்கு. இப்படி ஒருத்தைய பிடிச்சி மகனுக்கு கட்டி வச்சிட்டிய. அதால அவனுக்கு வேதனை, எங்களுக்கும் வேதனை. இங்க பாடுமா அமுதா, அந்த பிள்ளைய வேண்டான்னு சொல்லி அவிய வீட்டுக்கே அனுப்பி விட்டாச்சு. அதுக்கு பிறகு திரும்ப அந்த பிள்ளைய இங்க வர வச்சது நீதான். நானா வர வச்சேன்? நீங்க தான் அப்பயே இதே மாதிரி நொய்யன்னு பேசுனீங்க. நீங்க ஒரு பக்கம், எங்க அக்கா ஒரு பக்கம், சரோஜா ஒரு பக்கம், எல்லாரும் சேர்ந்து ஒரே டார்ச்சர். அந்த பிள்ளைய கூப்பிடுன்னு. அதனாலதான் ஒரு வருஷம் வந்து இருக்கட்டும்னு சொல்லி வர வச்சிருக்கு. ஒரு வருஷத்துக்குள்ள அவளுக்கு சரியானாதான் இந்த வீட்டுல இருக்க முடியும். இல்லனா துரத்தி விட்டுருவேன். அதுக்கு பிறகுதான் டைவர்ஸும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காவ. அதனாலதான் நானே பல்ல கடிச்சிட்டு இருந்தேன். நீங்க என்னடானா 2 பேரையும் கூட்டிட்டு வந்து தனியா வைக்கிறிய. இப்படி செஞ்சா மட்டும் அவளுக்கு உடனே எல்லாமே சரியாயிருமா? ஒரு காலத்துல அவளுக்கு சரியாகிடாது. எப்பவுமே அவன் இப்படியே தான் இருக்க போறா பாருங்க. அமுதா, உன் வாய்னால இப்படி எல்லாம் பேசாதம்மா. உன் மகன் வாழ்க்கையும் இதுல அடங்கி இருக்குன்னு மறந்துடாத. அதனாலதான் எல்லாத்தையும் சகிச்சிட்டு போயிட்டு இருக்கேன். எதுக்கு சகிச்சிட்டு போனோம்? எல்லாம் சரியாயிடும்னு நினைச்சு போமா. சீக்கிரமே எல்லாமே சரியாயிடும். வாமா அமுதா. ரூபியோட அப்பா அம்மா வந்திருக்காவ. வந்து வாங்கன்னு கூப்பிடு. ரொம்ப அவசியம். யார் முகத்துல எனக்கு முழிக்க இஷ்டமே இல்ல. இப்படி எல்லாம் பேசக்கூடாதுமா. அந்த பிள்ளைக்கு நாளைக்கே சரியாயிட்டுனா நீ தானே சம்மந்தின்னு வாய் நிறைய கூப்பிட வேண்டி இருக்கும். முதல்ல அவியல சம்மந்தியா பாக்குறத விட மனுஷங்களா பார்த்து பழகு. நம்ம வீட்டுக்கு ஒரு மனுஷங்க வந்தா வாங்கன்னு கூப்பிட்டு விசாரிப்போம்ல, அந்த மாதிரி அவியல வந்து கூப்பிடுமா. வா. யாரையும் வந்து நான் கூப்பிட மாட்டேன். யாருக்கிட்டையும் நான் பேச மாட்டேன். நீங்களும் என் புருஷனை தொல்லை பண்ணதுனால தான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன். சும்மா அவியல கூப்பிட்டு இவியல கூப்பிட்டு சொன்னியன்னு வச்சுக்கிடுங்க. அதனால கிளம்பி வீட்டுக்கு போயிருவேன். யாரையும் என்னால கூப்பிட வர முடியாது. நீங்களே போய் பேசிக்கிடுங்க. சம்மந்தி வாமா வா. சம்மந்தி நல்லா இருக்கீங்களா? எப்படி நல்லா இருக்க முடியும்? உங்க பிரச்சனையை கொண்டு வந்து எங்க தலையில கட்டிட்டிய. நிம்மதி இல்லாம தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அமுதா, கொஞ்சம் நாவடக்கி பேசுமா. சம்மந்தி வருத்தப்படாதங்க சம்மந்தி. ரூபிக்கு சீக்கிரமே சரியாயிரும். அப்படியா? எந்த டாக்டர் சொன்னாவ? என்னைய அந்த டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போங்க, நானே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். டாக்டர்ல யாரும் சொல்லல சம்மந்தி. என் மனசுக்கு என்னமோ தோணுது அவளுக்கு சீக்கிரமா சரியாயிரும்னு. உங்க மனசுக்கு தோணுனா எல்லாம் சரியாயிருமா? அவளுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு. அது சரியே பண்ண முடியாதுன்னு அவ வாயினாலேயே சொல்லியா? நீங்க சரியாயிரும் சொல்றிய போல. அப்போ என்ன இந்த பொய் சொல்ற பழக்கத்தை விடல? இல்ல சம்மந்தி, இப்ப சரியாயிரும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு, அதான் சொன்னேன். உங்க நம்பிக்கை தூக்கிட்டு போய் எங்கேயாவது போடுங்க. ஆமாடா, அப்படியெல்லாம் பேசாதேம்மா. நீங்க சும்மா இருங்க தேய். எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். நீங்க மட்டும் சும்மா இருந்திருந்தா இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்குமா? நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு நிம்மதியா இருந்திருக்கலாம்.
தேவையில்லாதெல்லாம் வீட்டுல வச்சுக்கிட்டு நம்ம தான் வேதனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ அதை கொண்டு வந்து தனியா வேற வைக்கிறிய, எதுவுமே எனக்கு பிடிக்கல. சம்மந்தி கோவப்படாதங்க சம்மந்தி, பிள்ளைல நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே அவிய செஞ்சிருக்காவ. ஆமா, பிள்ளைல அப்படியே நல்லா இருந்துரும். என் மகன் ஒரு நாள் அவ கூட நிம்மதியா வாழ்ந்துக்கிட மாட்டான். 2 பேரையும் டூருக்கு அனுப்பி வச்சிருந்து நல்லபடியா போயிட்டு வந்தாவல. உங்க மவன் அங்க வச்சு அடிச்சிருக்கா. என் மவன் அவ அடிக்கு பயந்துகிட்டு ஓடி வந்துட்டான். அதை கேட்டதுல இருந்து எனக்கு வெறுத்தே போச்சு. டூர் போக வேண்டாம்னு இதுக்கு தான் சொன்னேன். நினைச்ச மாதிரியே அங்க வச்சு அடிச்சிருக்கா என் மவனை. இதெல்லாம் வெளியே சொன்னா வெக்க கேடு. புருஷனை எவ்வளவு இந்த மாதிரி பிடிச்சி அடிப்பாளா? எந்த வீட்லயாவது இந்த அநியாயம் நடக்குமா? வெளியே போய் சொல்லி பாருங்க, காரி துப்பிடுவாவே. சம்மந்தி அவ வேணும்னே அடிக்கலல்ல, என் மகளுக்கு இருக்க பிரச்சனை அப்படி. என்ன பிரச்சனை வேணாலும் இருக்கட்டும், புருஷனை எவ்வளவு இந்த மாதிரி அடிப்பாளா? என் மகன் அவ அடியை தாங்க முடியாம அங்க இருந்து கிளம்பி ஓடி வந்துட்டான். நல்ல பிள்ளை பெத்து வளர்த்து வச்சிருக்கிய. இந்த மாதிரி பிள்ளைக்கெல்லாம் கல்யாணமே பண்ணி வச்சிருக்க கூடாது. காலத்துக்கும் உங்க கூடயே வச்சிருக்கணும். அப்படியே கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் உண்மையை சொல்லி கட்டி கொடுத்துருக்கணும். இப்படியா பொய் சொல்லி ஏமாத்துவாவே? ஒரு பொய்ய மறைக்க இன்னொரு பொய், அடிக்கிறாங்கிறத மறைக்க பேய் பிடிச்சிருக்குன்னு பொய் சொல்லியிருக்காவ. சரி, நானும் பார்த்துருக்கேன் கேட்டிருக்கேன். இப்படியா அமுதா? என்ன இருந்தாலும் அவிய இப்போ நம்ம வீட்டு சம்மந்தி, இப்படிலாம் பேசக்கூடாதுமா. சும்மா இருந்துருங்க தேய், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. எனக்கு தான் வேதனையா இருக்கு. எரிச்சல கிளப்பாம போங்க. அம்மா வாங்கம்மா, எப்ப வந்தீங்க? இப்பதாம்மா வந்தோம். சரிம்மா வாங்க, பால் காய்க்கலாம். பாட்டி வாங்க. அத்தை வாங்கத்தே. ரொம்ப அவசியம், நீயே போய் காய்ச்சி குடி. நான் வரல எங்கேயும். எனக்கு உங்க பாலும் வேண்டாம், பாயாசமும் வேண்டாம். என் மகன் இன்னும் 4 நாள்ல வீட்டுக்கு வந்துருவான். இதுக்கு ஒரு பால் காய்ப்பு, ஊரையே கூப்பிட்டு சோறு வேற. அம்முடா, சோறுலாம் போடலம்மா, டிஃபனு தான். ரொம்ப அவசியம், வாடகை வீட்டுக்கு போறதுக்கெல்லாம் டிஃபன் போடியாவே. நம்ம கூட தான் சென்னையில வாடகை வீட்டுல இருந்தோம். இப்படியா வரவியலுக்கெல்லாம் டிஃபன் போட்டுட்டு இருந்தோம். பாலை காய்ச்சி குடிச்சிட்டு அதனால நம்ம பாட்டுக்கு நம்ம வீட்டுல இருந்தோம். ஊரையே கூப்பிட்டுருக்கு எதுக்கு? இங்க பாடுமா, அங்க நம்மளுக்குன்னு யாருமே இல்லை. இங்க நிறைய பேர் இருக்காவ. எல்லாரும் அவிய விசேஷங்களுக்கு கூப்பிடியாவ, அன்பா எடுக்காவ. நம்மளும் பதிலுக்கு அன்பா எடுப்போமே. அன்பா இருக்கலாம், ஆனா யார் யார்ட்டாலும் அன்பா இருக்கணும்னு ஒரு முறை இருக்கு. நம்ம அன்பா இருக்கணும்னு நினைச்சா நம்மள ஏமாத்திட்டு போயிருவாவ. அமுதா, கண்டதெல்லாம் பேசாதம்மா, வா பால் காய்க்கிற இடத்துக்கு போவோம். நான் வரலத்த, என்னை கூப்பிடாதங்க. வேணும்னா நீங்க போங்க, இல்லைன்னா இங்கே இருங்க. இந்த வீட்டுக்கு பால் காய்க்கிறது ஒண்ணுதான், சும்மா இருக்கிறது ஒண்ணுதான். என் மகன் 4 நாள்ல அங்க வந்துருவான். டூபி, இவ கிடக்கா விடுமா, நீ போய் பால் அடுப்புல வை, நாங்க வாடும். சரி பாட்டி. அம்மா வாங்க போலாம். சரிம்மா. அமுதா, வட வட உனக்கு யார்கிட்ட எப்படி பேசணும்னே தெரியல. நீ பேசுறது எனக்கு எதுவும் பிடிக்கல. இதுக்கு யாரையுமே கூப்பிடாமலே இருந்திருக்கலாம். நீங்க தானே கூப்பிட்டிய, நானா கூப்பிட்டேன்? இந்த பால் காய்ப்புக்கெல்லாம் யாரையும் கூப்பிடணும்னே அவசியம் கிடையாது. சும்மா கூப்பிட்டு வச்சுட்டு நீ டென்ஷனை கலப்பாதங்க. உன்னையெல்லாம் திருத்திக்கிடவே முடியாது. எப்படியோ போ. இன்னும் எல்லா ஏற்பாடும் நான் பண்ண மாதிரி என்னையும் ஏசிட்டு போறாவ. எல்லா ஏற்பாடும் அவிய பண்ணாவ. கடைசியில என் தலையில எல்லாத்தையும் போட்டுட்டு போயிட வேண்டியது. என் மகன் கண்டிப்பா 4 நாள்ல அங்க வந்து நிப்பான். இங்க இருக்க முடியல, இவ கூட வாழ முடியலன்னு சொல்லுவான். அதோட இவளை வீட்டை விட்டு துரத்திட வேண்டியதான். அம்மா, அத்தை பேசினதெல்லாம் எதுவும் மனசுல வச்சுக்காதீங்கம்மா. அவங்க எப்பவுமே அப்படிதான், கொஞ்சம் கோபத்துல இருக்காங்க, அதனால தான் அப்படி பேசுறாங்க. கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிரும். சம்மந்தியம்மா ரொம்ப வருத்தப்படியாவம்மா. டூருக்கு போன இடத்துலயும் மாப்பிள்ளைய பிடிச்சு நீ அடிச்சிருக்கியா, அததான் சொல்லி வருத்தப்படியாவ. இப்படியாம்மா பண்றது? அததான் சொன்னேன்ல, எனக்கே தெரியாம அடிச்சிட்டேன். நீ எப்படியாவது கண்ட்ரோலா இருந்திருக்கணும், அடிச்சிருக்க கூடாது ரூபி. அதனாலதான் அவ இவ்வளவு கோவப்படியாவ. 4 நாள்ல மாப்பிள்ளை இங்க இருந்து போயிருவாருன்னு சொல்லியாவ. நீ இந்த மாதிரி அடிச்சுட்டே இருந்தா உன் மேல எப்படி அவருக்கு பாசம் இருக்குன்னு சொல்லு. வேண்டானே வெறுப்பு தான் வரும். நீ இப்படி பண்ணாத ரூபி, எப்படியாவது கண்ட்ரோலா இரு. மாப்பிள்ளைய நீ அடிக்காத. நான் வேணும்னா அடிக்கேன், என்னையே அறியாம நடக்குது. கைய கால கட்டிட்டு படுமா. முயற்சி பண்றேன். நீ அவங்க பேசுனத தப்பா எடுத்துக்காதம்மா. கவலைப்படாத, சரியா? எனக்கு எந்த கவலையும் இல்ல ரூபி. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு கவலை தான், நீயும் மாப்பிள்ளையும் சேர்ந்து வாழணும் நல்லபடியா. அது மட்டும் நடந்துட்டாலே போதும், வேற எங்களுக்குன்னு எந்த கவலையும் இல்ல. சரிம்மா. ரூபி கண்ணா, பால் அடுப்புல வச்சிட்டியாடா? ஆமா பாட்டி, வச்சிட்டேன். உன் அத்தைக்காரி பேசினதை நினைச்சு கவலைப்படாதம்மா. அவ எப்பவுமே அப்படிதான் பேசிட்டு கிடக்கா. கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிடுமா. சரி பாட்டி. ரூபிக்கு அம்மா, நீயும் எதுவும் நினைக்காதம்மா. சரிங்கம்மா, நான் எதுவும் நினைக்கல. நாங்க செஞ்சது தப்பு தானே. சம்மந்தி அது
கொஞ்சம் சரியாயிட்டுனாலே போதும், எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். ரூபி, உன் மாமியாரி வரலையேன்னு கவலைப்படாத. அதான் நாங்க எல்லாரும் வந்திருக்கோம்லம்மா, பாலை காய்ச்சி எல்லாருக்கும் குடுமா. சரி பாட்டி. எம்மாடி ரூபி, ஆரம்பத்துல மாமியார் மருமகளுக்குள்ள இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கதாம செய்யும். ஏன் புருஷன் பொண்டாட்டிக்குள்ளயும் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதெல்லாம் கொஞ்சம் பொறுத்து போமா, எல்லாம் சரியாயிரும். சரி பாட்டி. ரூபிமா, நீ சமைச்சு கொடுத்தாலே உங்க அத்தைக்கு உன்னைய பிடிக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோ ருசியா சமைச்சு போடுவா. உன் அத்தைக்கு சமைச்சு போட வேண்டியதானே? உன் சமையலுக்கே அவன் மயங்கிருவா. பாட்டி அங்க இருக்க வரைக்கும் அத்தை சமைக்க வேண்டாம், நானே சமைச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. பாட்டி தான் எப்பயாவது ஏதாவது செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க, அவங்களுக்கு மட்டும் தான் செஞ்சு கொடுப்பேன். நான் சமைச்சா அவருக்கு அவ்வளோவா பிடிக்காது, அத்தையும் பிடிக்கலன்னு தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் சும்மா. உன் சமையல் பிடிக்கலன்னு யார் சொல்ல முடியும்? உங்க வீட்டுல வந்து 2 நாள் இருந்தோமே, எப்பப்பா என்ன அழகா சமைச்சு போட்டிருந்தா. என்ன என் மனசுக்குள்ள நிக்குதுமா. அந்த மாதிரி உன் அத்தைக்கு ஒரு நாள் சமைச்சு போடு. அதுக்கு பிறகு என் மருமவனா என் மருமவதான் சொல்லுவா. இல்ல பாட்டி, அந்த மாதிரி வாய்ப்பே கிடைக்கல. வீட்ல நான்வெஜ் எல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த டைம்ல தான் நான் கொஞ்ச நாள் சமைச்சேன். அதுவும் அவருக்கும் பிடிக்கல, அத்தைக்கும் பிடிக்கலன்னு சொன்னதுனால சமைக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. சரிம்மா, இந்த வீட்டுல உன் புருஷனுக்கு சமைச்சு கொடுத்து மயக்கு. அந்த சாக்கில உன் மாமியாருக்கு சமைச்சு உன் புருஷன்ட்ட கொடுத்து விடு. ரூபி கண்ணா, பாட்டிக்கும் சமைச்சு வச்சிடுமா, நானும் இங்கே வந்து சாப்பிட்டுக்கிட்டே. சரிங்க பாட்டி. நான் சொல்றத நீ கேளு. சமையல கையில எடு. அப்பதான் உன் புருஷனையும் மாமியாரையும் உன் வழிக்கு நீ கொண்டு வர முடியும். சரிங்க பாட்டி. தங்கச்சிமா சொல்றதும் கரெக்டு தாம்மா. உன்னோட சமையல் கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும். இனி என் பேரனை அங்க வந்து சாப்பிடக்கூடாதுன்னு நான் தெளிவா சொல்லிடுறேன். நீ அவனுக்கு 3 வேளையும் சமைச்சு கொடுத்து நல்லா பாத்துக்கம்மா. அப்பந்தான் அவனுக்கு பொண்டாட்டியோட அருமை என்னன்னு புரிய வரும். உன் கூடயும் மனம் திறந்து பேசுவான். நீயும் அவன் கூட பேசி பழகிறதுக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கும். அதனால அவனுக்கு என்ன தேவை தேவையில்லைன்னு பார்த்து செஞ்சு கொடுமா. சரி பாட்டி, நான் பாத்துக்கிறேன். எம்மா, பால் பொங்க போது பாரு. ஆமா ரூபி கண்ணா, பால் பொங்குதுடா, அடுப்பு ஆஃப் பண்ணு. சரி பாட்டி. எல்லாருக்கும் ஒரு கிளாஸ்ல பால் ஊற்றி கொடுமா. அதுக்கு பிறகு எல்லாரும் டிஃபன் சாப்பிடட்டும். சரி பாட்டி. ஏக்கா, ரூபி பால் எடுத்துட்டு வருவா, நம்ம அங்க போய் வெளியே எடுப்போம் வாங்க. சரிம்மா தங்கச்சி, வா போவோம். ரூபி, பாட்டி உன் மேல ரொம்ப பாசமா இருக்காவல, நிறைய ஐடியாலாம் தராவ. ஆமாம்மா, ஸ்டார்டிங்ல இருந்தே பாட்டிக்கு என் மேல பாசம் அதிகம் தான். ஆனா நான் தான் அவங்கள ஒரு தடவை அடிச்சுட்டேன். அதுலதான் கொஞ்சம் வருத்தமா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கேன். ஆனா எப்பவுமே பாட்டிக்கு என் மேல பாசம் ஜாஸ்தி தான். இங்க வந்ததுல இருந்து பாட்டி மட்டும்தான் என் மேல நல்லா பாசமா இருக்காங்க. அவங்க தான் என்கிட்ட நல்லாவும் பேசுறாங்க. தெரியுதுமா. சரி ரூபி, எல்லாருக்கும் பால் ஊத்திட்டு வந்து கொடு. சரிம்மா. ஜும்மா ஜும்மா ஜும்மா. என்னம்மா? ஜும்மா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னதும்மா? சொன்னதானே தெரியும். அந்த ஜோசப் இருக்கான்ல, அவனும் ரூபியும் தண்ணி குடிச்சனும் போயிட்டாப்லாம். விசாண்டி தான் இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னாவே. அதுக்கு என்னம்மா, அவன் எப்படி போனா நம்மளுக்கு என்ன? ஜும்மா, இன்னைக்கு வீட்டுக்கு பால் காய்ப்பான். விசாண்டி எல்லாம் கூப்பிட்டுருக்காவ, நம்மள கூப்பிடவே இல்ல. உன்னை யாராவது வந்து கூப்பிட்டாப்ளா? இல்லம்மா, சொந்த வீட்டுக்கா பால் காய்ப்பு? இல்ல, வாடகை வீட்டு தான். ஓனர் ரவியலோட வீட்ல தான் ஒரு வீட்ல இருக்காப்லாம். அப்படியா? பால் காய்ப்புக்கு சாப்பாடுலாம் உண்டாமா? அது என்னன்னு விசாண்டிக்கே தெரியல, இருக்கும்னு தான் நினைக்கேன். எல்லாரையும் கூப்பிட்டுருக்காவனா சும்மா பாலை மட்டும் கொடுத்துட்டு அனுப்புவாங்க. டிஃபன்ல ஏற்பாடு பண்ணிருப்பாப்ளா இருக்கும். நம்மளையும் கூப்பிட்டுருக்கலாம்மா, நம்மளும் சாப்பிட்டுட்டு வந்திருப்போம்ல. ஆமாமா, நம்ம கூப்பிடவே இல்ல. நான் அந்த ஃபேமிலிக்கு எவ்வளவு பெரிய முக்கியமான ஆளு. என்னைய விட்டுட்டு மத்தவியெல்லாம் கூப்பிட்டுருக்காவ. நான் சேகர கிட்டிக்கிட்ட போறவா. என்னை யாருமே மதிக்கலம்மா. சாமி, அதான் இன்னும் கெட்டலல்ல. கெட்டலனா என்ன? நான் தான் இந்த வீட்டுக்கு முக்கியமானவள். கண்டிப்பா எல்லாரும் நீ கூப்பிட்டுருக்கணும். அது மட்டும் இல்ல, அந்த ஜோசஃபாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். அவன் தங்கச்சிக்கு நான் எவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அந்த நன்றி கடன் கூட
அந்த வீட்ல முக்கியமான